ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஷ் மீடியா. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தமிழில் பார்த்து தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. நான் முதல்வன் சைட்லேருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான கோச்சிங்கை வந்து நம்ம மாணவர்களுக்கு, அதாவது ஒரு 1000 மாணவர்களுக்கு இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை 2023-24 ஆண்டுகளில் வந்து நடைமுறைப்படுத்தி அதிலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி யூபிஎஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோச்சிங் கொடுக்கறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்லேருந்து 1000 கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கோச்சிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ், எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் என்ன மாதிரி பேட்டர்னில் நடக்குது, இதோட சிலபஸ் என்ன அப்படின்லாம் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஒரு இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் போதும், வேறு எந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் தேவையில்லை. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் போதும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏஜ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி, சரிங்களா, 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு உங்களுடைய வயசு மினிமம் 21ஆக இருக்க வேண்டும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வயசு வந்து ஒரு சில கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரிஸ் கேண்டிடேட்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா 37 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 42 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அண்ட் ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 32 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு முக்கியமான தேதிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்பாங்க. நோட்டிஃபிகேஷன் 26 ஜூன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26 ஜூன் 2025 ஓப்பன் ஆகிருக்கு. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10/7/2025. அண்ட் ஹால் டிக்கெட்ஸ் வந்து 3rd வீக் ஆஃப் ஜூலை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் 26/7/2025 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். இந்த டெஸ்ட் வந்து 38 மாவட்டங்களையும் வந்து நடக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குறப்போ இந்த சென்டரை ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து அலாட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமோடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு, OMR பேஸ்டில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. மொத்தம் வந்து 100 கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸாமில் கேட்கப்பட போகுது. ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க். 100 கொஷின்ஸில் 90 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பற்றியும், 10 வந்து CSAT கொஷின்ஸ், அதாவது லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி கொஷின்ஸ், பேசிக்கு நம்பர்ஸ் தியரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா கிளாஸ் 10 லெவலில் எந்த மாதிரி மேக்ஸ் கேட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸாக வந்து ஒரு 10 கொஷின்ஸும் அண்ட் 90 ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்கு. உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷன் ஆப்வியஸ்லி முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மணி நேரங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் வில் பி அவார்டட் ஃபார் ராங் ஆன்சர், சரிங்களா. 3 1 பங்கு மதிப்பெண்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய தவறான பதில்களுக்கு கழிக்கப்படும் அப்படின்ற மாதிரி. கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் தமிழில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் தமிழ் வழியில் தான் பயின்று இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தமிழில் மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீஜர். இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னா, நான் ஒரு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் இதை அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் அண்டு என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக வந்து இதை அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து சிலபஸ் ஆஃப் தி எக்ஸாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியா நேஷ்னல் மூவ்மெண்ட் அண்ட் இந்தியா அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்ட் அண்ட் இந்தியன் ஆர்மி, இந்தியன் பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட் இஷ்யூஸ்.
அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் எக்காலஜி அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த டாபிக்ஸ்லேருந்து 90 கொஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட கேட்பாங்க. நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சிலபஸை. அதுக்கப்புறம் சிஎஸ்சிஐடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் அபிலிட்டி, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரிசி, நம்பர்ஸ் அண்ட் தேர் ரிலேஷன்ஸ், ஆர்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட், கிளாஸ் 10 லெவல்லேருந்து கேட்க போகிறாங்க. அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து சிஎஸ்சிஐடிலேருந்து வரக்கூடிய 10 கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் 100 கொஷின்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ரிசர்வேஷன்ஸை வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ ரிசர்வேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்னையில் பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் நீங்கள் படிக்கிறதுக்கும் அண்ட் வந்து கோயம்புத்தூர் மதுரையில் ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறதுக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்ட் டைமாக படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மட்டும்தான் பார்ட் டைமாக நீங்கள் வந்து படிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு சீட்ஸ் எந்த மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாமாங்க. ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 89 சீட்ஸ் வந்து ஃபுல் டைமுக்கு கொடுக்குறாங்க. பார்ட் டைமுக்கு 40 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சென்னையில். அண்ட் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 18 சீட்ஸ் வந்து ஃபுல் டைமுக்கு கொடுக்குறாங்க சென்னையில். அண்ட் 8 வந்து பார்ட் டைமுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6 வந்து சென்னையில் ஃபுல் டைமுக்கும் 2 வந்து பார்ட் டைமுக்கும் கொடுக்குறாங்க. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 40 வந்து சென்னையில் ஃபுல் டைமாகவும் 18 வந்து சென்னையில் பார்ட் டைமாக கொடுக்குறாங்க. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 54 சென்னையில் ஃபுல் டைமாகவும் 24 சென்னையில் பார்ட் டைம் கொடுக்குறாங்க. அண்ட் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்னையில் 7 ஃபுல் டைமாக கொடுக்குறாங்க அண்ட் 3 வந்து பார்ட் டைமாக கொடுக்குறாங்க. அண்ட் ஜென்ரல் ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 11 வந்து சென்னையில் ஃபுல் டைமாகவும் அண்ட் 5 வந்து பார்ட் டைமாகவும் கொடுக்குறாங்க. மொத்தம் சென்னையில் ஃபுல் டைமாக வந்து 225 டோட்டல் சீட்ஸும் அண்ட் சென்னையில் பார்ட் டைமாக 100 டோட்டல் சீட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மதுரை கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 40, மதுரையிலையும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 40 சீட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 8 சீட்ஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் கொடுக்குறாங்க. அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 சீட்ஸ் கொடுக்குறாங்க. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 18 சீட்ஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் கொடுக்குறாங்க. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 24 சீட்ஸ் கொடுக்குறாங்க. பிசி முஸ்லீம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சீட்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேயும் கொடுக்குறாங்க, மதுரையிலையும் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 சீட்ஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் கொடுக்குறாங்க. டோட்டல் 100 சீட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஃபீஸ் அதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். என்ன ப்ரோ கவர்மெண்ட் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிளான ஃபீஸ் தான். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் வந்து என்ன ஃபுல் டைம் பார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஃபீஸஸ் பெருசாக எதுவும் கிடையாது. எந்த மாதிரி ரீஃபண்டபிள் ஃபீஸ் அப்படின்னா இங்கே ஒரு 3000 மட்டும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காஷ் அண்ட் டெபாசிட்டாக பே பண்ணுவீங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் சென்னையில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஃபீஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலாட் பண்ணுறாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் பிலாங்ஸ் டு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 வந்து இங்கே மேண்டேட்ரி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்டர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து மேண்டேட்ரி. ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக வந்து இருக்கக்கூடிய கிளாஸஸ் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். பார்ட் டைமாக இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து வீக் டேஸில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அண்ட் வீக்கெண்ட் டேஸில் 10:30லேருந்து 5:30 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை பார்ட் டைமாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7500 மாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு 7500 கண்டிப்பாக வந்து மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். எதுக்காக அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து இபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் இதை பற்றின ஏதாச்சும் இன்னும் என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுக்குற இந்த ஃபோன் நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வந்து எல்லா சந்தேகங்களுக்கான விடையும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.